இப்போது இங்க விலங்கு கழட்டுறீங்களா எஸ்ஐ சார்? எதுக்கு? ஐயோ, நீங்க சரியா பாக்கலையா? எந்த சரண் ஹலேஷ் செர்ரிங்கிறவரை கொலை பண்ணிட்டோன்னு நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணீங்களோ, அதே செர்ரி அவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாவை கடைசியா பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போயிருக்கான். என்னது? இப்ப போனது சரியா? அவங்க அப்பா கூட சேர்ந்து போனது செர்ரியா இல்லனா அவனுடைய ஆத்மாவாங்கறத நீங்களே ஒரு வாட்டி உள்ள போய் கொஞ்சம் பாத்துட்டு வரீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், ஹேண்ட் கஃப் கட்டுங்க. அப்ரூவா, செர்ரிய மர்டர் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். டேய் செர்ரி, நீ உயிரோட இருக்கும்போது உன்னை கொலை பண்ணிட்டான்ற கேஸ்ல எதுக்குடா என்னோட அபூர்வா அரெஸ்ட் ஆனா? உங்களை நான் சத்தியமா சும்மா விட மாட்டேன். மாமா, அது இல்ல மாமா. அந்த வீடியோ எதுக்காக எடுத்தேங்கிறத நான் சொல்றேன் மாமா. ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுங்க மாமா. நீ இவனை கொல்ற மாதிரி வீடியோ எப்படி வந்தது அபூர்வா? எல்லாம் ஏமாத்து, எல்லாமே ஏமாத்து மாமா. உண்மையை சொல்லணும்னா இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல இருக்கோம். அந்த டெக்னாலஜி வச்சு இவனை மட்டுமா நான் உங்களையே கொல்ற மாதிரி வீடியோ பண்ண முடியும் மாமா? பொய் சொல்றாங்க மாமா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். மறுபடியும் நீங்க அத்தையோட மாய வலையில விழுந்துடாதீங்க ப்ளீஸ். சரி, நீ வாய் மூடுடா. அபூர்வா என்ன மாய வலையில விழ வச்சாளா? என்ன அவ ஏமாத்தினாளா? விடுங்க மாமா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான்ல, சொல்லட்டும், விடுங்க. அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான், இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு நம்ம கூட கேட்போம். பாத்தியாடா, இதுதாண்டா உன் அத்தை. கல்யாண நாள் ரொம்ப தூரத்துல இல்ல சிவா, எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்கு. கல்யாண மண்டபம் புக் பண்ணணும், கல்யாண பத்திரிகை பிரிண்ட் பண்ணணும், எல்லாரையும் கூப்பிடணும். இவ்ளோ வேலையையும் கல்யாணத்துக்குள்ள முடிக்க முடியுமா? எங்க ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்குடா. அம்மா, ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல். நம்ம பூமி இருக்கால, அது எல்லாத்தையுமே அவ பாத்துக்குவாமா. நான் பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரிய மனுஷி மாதிரி கல்யாணத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. ஒருவேளை உனக்கு தெரியலன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்ட, நீ கொடுத்த வாக்க காப்பாத்திக்கோ. டேய், எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காதடா. பூமி மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைடா நம்ம இருந்து கல்யாண வேலையெல்லாம் நம்ம தான் பண்ணணும். அது அப்படி சொல்லுங்க அத்தை. அப்பவாவது உங்களுக்கு புரியுமா மாமா? சிவா, சாப்பிடு. உன் போனுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கே, எடுத்து பாரு. என்ன அபூர்வா இது? இந்த கேபி சொல்றதெல்லாம் உண்மையா? செர்ரிய வெளியில வர வைக்கிறதுக்காக மீராவ இந்த மாதிரி பண்ணிட்டியா? ஐயோ மாமா, இல்ல மாமா. கேபி சொல்ற மாதிரி நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா மாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமோ, இதுக்கப்புறமும் நான் அவனை சந்தேகப்பட்டேன்னா என்னை விட ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாதா அபூர்வா? சரச்சந்திரா, உண்மையிலேயே நீங்க முட்டாள் தான். அதனாலதான் இன்னும் இந்த அபூர்வா சொல்ற எல்லாத்தையுமே நம்புறீங்க. கேபி, அப்பா,
மாமாவ இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன, நீ மீராவோட புருஷனை கூட பார்க்க மாட்டேன், கொண்டு தூக்கி போட்டுருவேன். உன் கையால என் மீராவை கொன்னுட்டு இன்னும் எந்த தைரியத்துல இவ்வளவு திமிரா பேசுற அபூர்வா? வாய மூடு. என்ன நீங்க நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. யாரு எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய புத்தியும் இருக்குங்கிறதுக்கு இந்த கேபியும் அவனோட புள்ளையும் பெரிய எக்ஸாம்பிள் மாமா. இந்த செர்ரிய வெளியில வர வைக்கிறதுக்காக தான் மீராவ இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான். இப்ப சொல்லுங்க மாமா, யாரு ஜெயிலுக்கு போகணும், யார் வீட்ல இருக்கணும்? கண்டிப்பா இந்த கேபியையும் செரியையும் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். அண்ணா வேண்டாம் அண்ணா. ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட முகத்தை பார்த்து தான் எல்லாத்திலையும் நான் பின்வாங்கிட்டு இருக்கேன். எஸ்ஐ சார், இது எங்களோட குடும்ப பிரச்சனை. எங்க வீட்ல துளசி செடியோட சேர்த்து இதோ இந்த மாதிரி விஷ செடிகளும் இருக்கு. இருந்தாலும் நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் மூவ். நீங்களும் கிளம்புங்க. ம். எதுக்குடா சரி? என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க நீ. எவ்வளவு நாள் உங்க அப்பா தான் அப்படி பண்ணுவார்னு நினைச்சேன். இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா? சரி நீ வா, எப்ப சாப்பிட்டியோ என்னவோ, வா நம்ம உள்ள போலாம். பாத்தியாடா அந்த பாசத்தை? இதுதான்டா என் தேவதை. இந்த தேவதை மேல இன்னொரு வாட்டி ஒரு ராட்சச பார்வை பட்டுச்சு, இந்த வாட்டி நீ என் தங்கச்சி புருஷன்றது கூட நான் யோசிக்கவே மாட்டேன். கொன்னு போட்டுருவேன். நட்சத்திரா, எழுந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, இவன் முகத்தை எப்ப பார்த்தாலுமே நமக்கு பாவம் தான் வந்து சேரும்.